ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மார்ஷ் ஃபார்ம். இந்த மார்ஷ் ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் எண்ட் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஹான்ஸ்லோலேருந்து ஒரு 1.5 hours ஆச்சு ட்ராவல். இது பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. ஸோ ஒரு 1 day அவுட்டிங்க்கு கன்ஃபார்மாக நம்ம இந்த ட்ரை பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபார்முக்குள்ளேயே இன்டோரும் இருந்தது, அவுட்டோரும் இருந்தது. அனிமல்ஸ் ஃபீடிங், மீட் த அனிமல்ஸ், அந்த மாதிரி நிறையா இருந்தது. பெரிய ஏரியா, மேசிவான லொக்கேஷன் அண்ட் பெரிய ஒரு பீஸ்ட் பவுன்சி கேசல் இருந்தது. அண்ட் பீச் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபியூ ரைட்ஸ் இருந்தது. அப்புறம் ட்ரெயின், ஒரு குட்டி மினி சூச்சு ட்ரெயின் மாதிரி ஒன்று இருந்தது. அதில் வந்து எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே அலௌடு. சூப்பராக இருந்தது. அண்ட் இப்போ அனிமல்ஸ் ஃபீடிங் பார்க்கலாம் நீங்கள். அப்புறம் மீட் த அனிமல்ஸ்னு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கின்னி பெக், அப்புறம் எலி, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா கையிலலாம் கொடுத்து விளாண்டாங்க. ஸோ நம்மளுமே கையில் வாங்கி ஃபீல் பண்ணி டச் பண்ணி பார்க்கலாம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் ப்ளே ஏரியா இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டோர் ஏரியா. ஸோ இன்டோர் ஏரியாவே பார்த்திங்கன்னா டோட்லர்ஸ்க்கு தனி ப்ளே ஏரியா அண்ட் அதுக்கு மேலே ஒரு 5 years ப்ளஸ் இருக்க கிட்ஸுக்கு ஒரு பெரிய ப்ளே ஏரியா இருந்தது. ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தது. இன்டோர் ரெஸ்டாரண்ட்டும் இருந்தது அண்ட் அவுட்டோர் பிக்னிக் ஏரியாவும் நம்ம பண்ணிக்கலாம். நிறையா பிக்னிக் ஸ்பாட்ஸ் இருந்தது. லாமா வச்சுருந்தாங்க, கவு வச்சுருந்தாங்க, கோட் இருந்தது, அப்புறம் ஹார்ஸ் இருந்துச்சு, தென் ஆல்பகாஸ் இருந்துச்சு, அப்புறம் ரேட்டு, பேர்ட்ஸ்லேயும் நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. அந்த அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் போட்டிருந்தாங்க. ஸோ உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கையில் ஒரு ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் என்னென்ன டைமிங்ஸும் அதில் போட்டிருக்கு. ஸோ நம்ம அதை பார்த்து நம்ம பெருசாக அதுக்கேற்றாப்புல நம்ம பிளான் பண்ணி நம்ம லொக்கேஷனை இது பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டேபிள்ஸ் இருந்தது. ஸோ ஸ்டேபிள்ஸ்க்குள்ளலாம் போய் பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ஸாக அழகாக நிற்க வச்சுருந்தாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா டைனோசர் நம்ம கிட்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணி கலர் பண்ணி அந்த பிரிண்டருக்குள்ளே போய் வச்சாங்கன்னா அவங்க ட்ரா பண்ணது வந்து அங்கே மேலே வரும். இதெல்லாம் சூப்பராக இருந்தது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் டைனோசர் ஃபாசில் கலெக்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்தது. இது வந்து செப்பரேட்டாக டைனோசருக்குன்னு இருக்கிற ஒரு இன்டோர் ஒரு ஆக்டிவிட்டி இருந்தது. இது போகிற வழியே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நிறையா பெரிய பெரிய ஜெயண்ட் டைனோசர்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மண் மேலே அப்படி நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம மாற்றி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அழகாக இருந்தது. டச் அண்ட் இது மாதிரி இது வந்து டைனோசர்ஸ் இருந்தது. என்னென்ன இருக்குது, அப்புறம் ரூட்ஸ் ஃபீல் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ குழந்தைகள்லேருந்து பெரிய கிட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே இதில் அவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குட்டி குழந்தைங்க. அப்புறம் ப்ளே ஏரியா, ரோல் ப்ளே ஏரியாலாம் இருந்தது. இப்போ ரோல் ப்ளே ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் ட்ரக் ரிப்பேர் பண்ணுற இடம், அப்புறம் ஒரு சின்ன நம்மளோட லண்டன் பஸ், பிக் ரெட் பஸ் ஒன்று இருந்துச்சு. அதில் பசங்களாம் ஓட்டி விளையாடலாம். கண்டக்டர் மாதிரி பஸ் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, கீழேயும் இருந்தது, மேலேயும் இருந்தது, அந்த மாதிரியும் இருந்தது. ஸோ இதான் பார்த்திங்கன்னா அந்த டைனோசர் ஏரியா. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபாசில் கலெக்ஷன் மாதிரிலாம் இருந்தது. ஒரு இடம் ஃபுல்லாக இந்த போன்ஸ் எல்லாம் கீழே இருந்தது. அது மேலே மண் போட்டு வச்சுருந்தாங்க. அதை வந்து பசங்க அழகாக டிக் பண்ணி தோண்டி க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் டைனோசர்லாம் மூமெண்ட்டில் இருந்தது. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அது போக பெரிய இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டவர்ஸாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்லைட்ஸ் இருந்திருக்கும். அதில் ஃபுல்லாக அவங்க நடக்கலாம். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் ஸ்லைடு வரைக்கும் அவங்க நடக்கலாம். அது செம்மையாக இருந்தது. ஸோ இதான் அந்த டைனோசர் ட்ரையல். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒன்றும் அழகாக இருந்தது. ஸோ ஒன்றுலேயும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு 1.5 hours இது பண்ணலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்லா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஸ்லைட்ஸ் இருக்கிற ஏரியா. இது வந்து டிராக்டர் ப்ளே ஏரியா. ஸோ நிறைய குட்டி டிராக்டர்ஸ்லாம் இருந்தது. எல்லா பசங்களும் அதில் ஏறி குட்டி த்ரீ இது மாதிரி சைக்கிள் மாதிரி இருந்தது. பசங்க அதில் ஜாலியாக ஓட்டி விளையாடலாம். இதுதான் ப்ளே பான். இதான் நான் சொன்ன அந்த பீஸ்ட். இது பெரிய பவுன்சி, பயங்கரமாக பெருசாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஒன்றரை அடிக்கலாம். அவங்களுக்கு வந்து அதுக்கு ஸ்டிக்கி சாக்ஸ் மட்டும் நீங்கள் இருந்தால் போட்டு போய்க்கோங்க, கிரிப்பாக இருக்கிற சாக்ஸ் மாதிரி. இது வந்து அந்த பீச் ப்ளே ஏரியா. ஸோ பீச் செட்டப்பில் வச்சுருந்தாங்க. தண்ணியும் இருந்தது. பசங்க தண்ணியில் குளிச்சு விளையாடலாம். ஸோ பீச் திங்ஸ் எல்லாம் எடுத்து போயிருங்க. பீச்சுக்கான ட்ரெஸ்ஸையும் சேஞ்சஸ்லாம் அதெல்லாம் எடுத்து போயிருங்க. உள்ளே ஷாப்ஸ் எல்லாமே இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டருமே பார்த்திங்கன்னா வாட்டர் சுற்றி பீச் சாண்ட் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ கிட்ஸுக்கும் வந்து அந்த ஒரு பீச் ஃபீல் கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக இங்கே போய் பாருங்கள். அது போக ரைட்ஸும் இருந்துச்சு. நிறையா ரைட்ஸு, மினி கோல்ஃபும் இருந்தது. ஸோ 1 day. அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஜுவல்லரி மண் ஃபுல்லாக பீச் மண் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஜுவல்லரி தேடணும், ஜெம் கலெக்ஷன் பண்ணணுன்ற மாதிரி ஸோ குட்டீஸ்லாம் அதுக்கு வந்து தோண்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதில் போய் நம்ம வந்து அந்த நம்ம ஒரு ஜெம் எடுத்தோம்னா அந்த ஜெம்மை போய் அந்த ரிசப்ஷனில் போய் கொடுத்தோம்னா அவங்களுக்கு நம்ம சர்டிஃபிகேட் மாதிரியும் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரியும் இருந்தது. ஸோ கண்டிப்பாக டைம் கிடச்சா இந்த இடத்துக்கு போய் பாருங்கள். அண்ட் ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு போங்க மார்ஷ் ஃபார்முக்கு. 1 yearலேருந்து பெரிய கிட்ஸ் வரைக்கும் எல்லோரும் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு உள்ள ஐட்டம்ஸ் இருக்குது. கண்டிப்பாக பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ரெஸ்டாரண்ட்டும் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.